தமிழ், நான் ரெடி. ஒட்டு வைக்கலாமா? ஓகேப்பா, நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க. லைட்டா கொஞ்சம் கை கீழே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம். அப்பதான் பொட்டு கரெக்டா செங்கல்ல வைக்க முடியும். ஓகே. முட்டி போடுமா? முட்டி போடு. ஓ, கீழே முட்டி போடு. கேட்ற போறாரு. இப்போ ஓகேவா? தமிழ், என் கால்ல ஏதோ பட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவாப்பா, என்னோட கால் தான்ப்பா, தெரியாம பட்டுருச்சு. ஓ அப்படியா? அப்ப சரி 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 சரி. இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படியே கீழே கொஞ்சம் கையை கீழே கொண்டு வாங்கப்பா. அப்படியேதான். தாலி எடுத்து காமிங்க. இப்போ வைங்கப்பா. பாட்டி, நான் போட்ட பிளான் ஓகேவா? சூப்பர்ல? சூப்பர் செல்லம். அண்ணே, பாத்தீங்களா தமிழ் பாப்பா எவ்வளவு புத்திசாலித்தனமா அண்ணி ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி வச்சிருக்கு பாத்தீங்களா? ஆமாண்டா தவக்கல. அடுத்த வருஷம் எங்க கல்யாண நாளை பாரதியோட சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா கொண்டாடணும். அதுதான்டா என்னோட ஆசை. ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, கண்டிப்பா அந்த கடவுள் உங்க ஆசையை நிறைவேற்றி வைப்பாரு பாருங்க. கண்டிப்பா நடக்கும்டா. வா தமிழ், வீட்டுக்கு போலாமா? இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், ஆதிக்கு உண்மை தெரிஞ்சா அவன் உயிருக்கு ஆபத்துன்றது மட்டும்தான். அதை வச்சுதான் அந்த பாரதியை நம்ம இன்னும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அது தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினைச்ச காரியம் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இது இப்படியே போச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாரதியை நம்ம இன்னும் எவ்வளவு நாளைக்கு சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவளை ஏதாவது பண்ணி அவ ஆட்டத்தை அடக்கி ஆகணும் பவானி. இல்லன்னா அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனையா வந்து முடியும். கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். ஆதியோட சொத்து மொத்தத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு ஒத்த ரூபாவை அவன் நெத்தில ஒட்டி ஊர்வலமா எடுத்துட்டு போக போறேன்னு அந்த பாரதி கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். ஆனா அவனுக்கே தெரியாம அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் கல்யாண நாள கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாத்தையும் அந்த பாரதி நல்லா திட்டம் போட்டுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பவானி நீ யாருன்னு நினைச்ச? ஐய, இந்த டயலாக் ஆக்சுவலா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க முந்திக்கிட்டு நீங்களே பேசிட்டீங்க. எனவே போனா போது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஃப்ரீயா தரேன், வச்சுக்கோங்க. ஓகே தானே? அப்புறம் இது வெறும் டீசர் மட்டும்தான். இன்னும் ட்ரெய்லர் இருக்கு, மெயின் பிக்சர் இருக்கு, எவ்வளவோ விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தயாரா இருங்க. இன்னைக்கு
எங்க கல்யாண நாள்ல கொண்டாடினவ கூடிய சீக்கிரத்துல ஆதியும் நானும் அந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி சந்தோஷமா குடும்பம் நடத்த போறோம். உங்க எல்லார் முன்னாடியும் ஆதி கூட நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஏய் உன்ன எதுவா இருந்தாலும் பொறுமையா பார்த்துக்கலாம். சாரி, நான் ஒரு மெயின் லைனை சொல்ல மறந்துட்டேன். இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போயிடல. நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். ஆதியோட சித்தியா அவரோட சேர்ந்து அந்த வீட்ல ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஆதி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க பண்ற இந்த கேவலமான வேலைக்கெல்லாம் ஜெயிலுக்கு போய் 1 2 3 3 2 1 அத எண்ண வேண்டியதா இருக்கும். சோ யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. நான் வரேன். பாய். இப்பெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. காரணமே இல்லாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆதி, நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே கரெக்டு தான். என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கா. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்க சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு என்னை வர சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கா. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பையனுக்கும் யாரும் இல்லாததுனால நீங்க இந்த கல்யாணத்துக்கு என் கூட சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு வர முடியுமா? மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? நார்மலாக நீ எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு என்கிட்ட இவ்வளோ தயங்கினதே இல்லையே. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கையெழுத்து போடுறது கேட்கறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நான் ஜென்ரலாக இப்போ இருக்கிற லவ் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் பேசினேன். நான் இப்படி பண்ணுற லவ் மேரேஜுக்கெலாம் எதிரியே கிடையாது. இப்போ என்ன, நாளைக்கு உன் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரணும், அவ்வளோதானே? நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புங்கிறத மட்டும் சொல்லு, நம்ம போகலாம். உன் ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்டுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு விஷ் பண்ணிட்டு வரலாம். ஓகே? தேங்க்யூ ஆதி. அப்போ நாளைக்கு மார்னிங் 9 o'clock ஷார்ப்பாக ரெடியாக இருங்க. ஓகே. ஆதி, காலையில் கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி சட்டை போட்டு ரெடியாக இருங்க. ஓகே. குட் நைட் ஆதி. குட் நைட்.